இந்த வருஷம் ரமலான் நோன்பு கடைசி நெருங்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நேற்று சிம்பிளாக நோன்பு திறந்தாச்சு. நிறைய பேர் கேட்ட தால்ச்சா ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு சரி பங்கு எடுத்துட்டு 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு 3வது தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எலும்பும் கறியுமா நான் 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். நீங்கள் கொழுப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போவும் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் பருப்புலேயே சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வச்சுட்டேன். தால்ச்சா பொறுத்த வரைக்கும் ஒரு காய் சேர்த்தாலே நிறையா வந்துடும். ஒரு வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மாங்காய், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்ட வாகில் தான் கட் பண்ணணும், கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணணும். நான் பெருசாக இருந்ததுனால பாதியாக கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட கேரட் வேணும்னாலும் ஒன்று சேர்த்துக்கலாம். வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணி மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்கும். தால்ச்சால முருங்கைக்காய்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக மாற்றி விட்டுரும். வீட்டில் நான் மட்டும்தான் மாங்காய் சாப்பிடுவேன், அதனால் பாதி மாங்காவை 3ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் 3 விசில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் சிம்மில் வச்சுருந்தேன். பருப்பு மசிச்சு விட்டுறக்கூடாது. மட்டன் மட்டும் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கடலை பருப்பு முழுசாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். மட்டன் தனியாக எடுத்துகிட்டு வேக வச்ச பருப்புலேருந்து 3/4 பங்கு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். மீதி பருப்பு குக்கரில் இருக்குது. அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுமே கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதை மட்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்சது. இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கொதிச்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறம் வாழைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் 3மே சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா வாழைக்காய், மாங்காய் லேசாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருந்தேன். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ தால்ச்சாக்கு 5 புளிப்பு சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புளிப்புக்கும் வேறு ருசி இருக்கும். தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்து சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா மொருவி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சுருந்த மட்டன், கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா இலை, மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தால்ச்சாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டா செம்ம சூப்பரான தால்ச்சா ரெடி. காய்கறிலாம் பக்குவமாக வேக வைக்கணும், கரைச்சி விட்டுறக்கூடாது. இந்த அளவு தால்ச்சா 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். எவ்வளோ கம்மியாக செஞ்சாலுமே தால்ச்சா மட்டும் வதன்னு வந்துடும். காலி பண்ணணுமேங்கிறதுக்காக நைட்டு இட்லி சுட்டு கொடுத்துட்டு சஹருக்கு பலவ் சோறு பண்ணியிருந்தேன். தால்ச்சா திக்காக இருந்தால் கொதிக்க வச்ச தண்ணி சேருங்க, பச்சை தண்ணி டைரெக்டாக சேர்க்காதீங்க. பொதுவாக தால்ச்சா பிரியாணிக்கு தான் காம்பினேஷனாக சொல்லுவாங்க. ஆனால் பலவ் சோறு கூட ஒரு சிக்கன் ஃப்ரை இல்லை பொரிச்ச கறி வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 100 ஷாட்ஸில் பார்க்கலாமா?